அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி ஒரு அற்புதமான சூட்சமத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதை இடவிடாமல் நீங்கள் கேளுங்க. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பரம ரகசியத்தை இந்த பதிவில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது பரம ரகசியம். சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் இருப்பாங்க. ஆனால் விசாக நட்சத்திரக்காரரும் துலா ராசியிலே இருப்பாங்க. விசாக நட்சத்திரத்தை முடிஞ்சிட்டு விருச்சிக ராசியிலையும் விசாக நட்சத்திரம் வரும் இல்லையா? அப்போது இந்த விசாக நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருந்தால் அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் இடவிடாமல் கேளுங்க. இந்த மக்களுக்கு நல்ல விதமாக ஒரு அற்புதமான கருத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். அப்போது விசாக நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம். விசாக நட்சத்திரத்துக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டம். சிறு வயசுலேயே தாய் தந்தைகள் வறுமை, அவங்கள வறுமையில் இருந்து அவங்கள படிக்க வச்சு வளர்த்தி ஆளாக்கி அவங்கள ஒரு மனுஷனாக மாற்றுறதுக்குள்ள தாய் தந்தைகளுக்கு பெறானா கன்றுமா மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி விசாக நட்சத்திரம் குழந்தை தன்மையாகவே அவங்க இருப்பாங்க. அப்போது அந்த குழந்தை தன்மையாகவே அவங்களுடைய லைஃப்பில் இருந்தும் கூட அவங்க வாழ்க்கையில் என்னமோ ஒரு இழந்தது போலயே அவங்களுடைய மனம், எண்ணம், செயல் கொஞ்சம் அவங்களுடைய முகத்தில் இருக்கும். அவங்க எத்தனையோ ஊர்களுக்கெல்லாம் போய் எதோ தொழிலெல்லாம் செய்து எதுவுமே பிடிபடலை. இப்போ தான் இதை செய்யணும்னு சொல்லி ஒரு 30-32 வயசுக்கு மேலே பல தொழில் செஞ்சு கடைசியில் ஒரு தொழில் உட்காருவாங்க. அப்போது இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் எல்லா யோகமும் நடக்கும். ஆனால் இவருக்கு 32 வயசானது இவருக்கு நல்லா இருக்கும். அப்போது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க எந்த நட்சத்திரக்காரை பிடித்து கொண்டு சென்றால் அவங்க வாழ்க்கை வெற்றி அடையும். தெய்வ அனுகூல நட்சத்திரம் என்னங்கிறது தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அப்போது இந்த விசாக நட்சத்திரக்காரர் ரொம்ப பவர்ஃபுல்லான மனிதர்கள். ஏன்? முருகர் திருச்செந்தூர் முருகன் விசாக நட்சத்திரத்தில் தான் பிறந்தார். அப்போது இந்த விசாக நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து தாண்டி தாய் தந்தையெல்லாம் மீறி பெரிய போராட்டத்தை கையில் எடுத்துக்குவாங்க அவங்க. ஏன்? முருகர் அப்பா அம்மா பேச்சை கேட்டாரா? அதே மாதிரி தான் அவருடைய குணம் அப்படி இருக்கும். அப்போ அந்த வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு ஒரு தெளிவில்லாமையே கொஞ்சம் காலம் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இடம் விட்டு இடம் மாறி போய் ஒரு சுய வாழ்க்கை வாழ்ந்தால் தான் அவங்க வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அப்போது அப்பேற்பட்ட விசாக நட்சத்திரம் முருகன் பிறந்த நட்சத்திரக்காருக்கு எந்த நட்சத்திரத்தை பிடித்து கொண்டு போனால் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா பெரிய உயர்த்தக்கூடிய நட்சத்திரம், அவங்க வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத அசுர வளர்ச்சி கிடைக்கக்கூடிய நட்சத்திரம், தோஷம் இல்லாமல் நம்மளை சரிப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரமே. விசாக நட்சத்திரக்காரர் உத்திராட நட்சத்திரக்காரை ஒரு நட்பு வச்சுக்கிட்டாங்கன்னால் அவங்களோட வாழ்க்கையில் நட்பு ரீதியாக நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களும் இந்த உலகத்தில் அசுர வளர்ச்சி கொண்டு போய் விட்டுரும். ஆனால் அவங்க அவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட அண்டி வரமாட்டாங்க. இயற்கையாகவே பகச்சு மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு வைராக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நமக்கு இப்போ வேண்டியதில்லை. நமக்கு தேவை அந்த நட்சத்திரம் நமக்கு சாதகமாக வேணும்னா நாம் தான் இறங்கி போகணும். இந்த உத்திராட நட்சத்திரக்கார் தான் இந்த விசாக நட்சத்திரக்காருடைய கண்ட்ரோலுக்கு அந்த நட்சத்திரக்காரர் சொன்னால் விசாகம் கேட்பாங்க, விசாக நட்சத்திரக்காரர் சொன்னால் உத்திராடம் கேட்பாங்க. ஏன் அப்படி? இது கட்டுப்பட்ட நட்சத்திரம். விசாக நட்சத்திரக்காருக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம். அது உத்திராட நட்சத்திரம் தெய்வ அனுகூலம். அது எந்த ராசி வேணாலும் வரலாம். அந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். நட்சத்திரம் தான் நம்மளுக்கு மெயின். தனுசு ராசியிலே உத்திராடம் வரும், மகர ராசியிலே உத்திராடம் வரும். அது நம்மளுக்கு வேண்டியதில்லை. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்களாம். அப்படி கொடுத்துட்டால் அதை காப்பாற்றுவாங்களாம். ஏன்னா அது சனி, மகரம் என்பது சனியோட வீடு. சனி தான் நீதிமான். கொடுத்த வாக்கு கொடுத்த பொருள் சத்தியமாக அவங்க வாழ்க்கையில் எதையுமே அவ்வளவு சீக்கிரம் அவங்ககிட்ட விஷயத்தை வாங்க முடியாது. வாங்கியாச்சுன்னு சொன்னால் நீங்கள் தான் பணக்கார். அதான் உத்தரவாதம் கொடுக்காதுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த விசாக நட்சத்திரத்தில் முருகர் பிறந்ததுனால
வாழ்க்கையில் ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோயிலில் போய் மணலில் 7 முறை நீங்கள் உருண்டு வரணும். இந்த பக்கம் 7 முறை உருண்டு வரணும், அந்த பக்கம் 7 முறை உருண்டு வரணும். உங்களுடைய கர்ம உடம்பில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் எல்லாம் அந்த மணலில் ஒட்டி அந்த உருண்டு வந்து கடலை குளிச்சுட்டு அங்கே நாளிகை தீர்த்தம் ஊற்றிட்டு திருச்செந்தூர் முருகர் ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு போகும். 6 பட வீடு முருகர் இருக்காரு. இதில் யார் பெரியவர்? திருச்செந்தூர் முருகர் தான் முதல் இடத்துல வச்சுருக்காங்க. அப்போ அவர் வந்து பரமகுரு. அங்கிருந்து தான் எல்லா முருகரும் 6 படையாக உருவாக்குறது. அப்போ அவ்வளோ பெரிய சக்தி அந்த திருச்செந்தூர் முருகருடைய ஆலயத்தில் அந்த பவர் உண்டு. அந்த கோயிலுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? சாமி கும்பிட போகும்போது கீழே போகும்போது பாருங்கள், இறங்கின மாதிரி நீங்கள் போவீங்க. இறங்கின மாதிரியே இருக்கும், ரொம்ப கீழே போகிற மாதிரியே இருக்கும். சாமியும் அப்படியே கீழே போயிட்டே இருக்கும். அப்போ வாழ்க்கையில் கஷ்டத்தை எல்லாம் கொண்டு போய் நீங்கள் சாமிக்கிட்ட இறக்கி வைக்க போகிறீங்க. அங்கே போய் முருகரை போய் சாமி தரிசனமெல்லாம் பண்ணிவிட்டு வரும்போது மேடேறி வருவீங்க. அதில் தான் உங்கள் வாழ்க்கை மேட்டுக்கு வரும். இந்த ரகசியம் அந்த கோவிலில் உண்டு. அப்போ முன்னோர்கள் எப்படி யோசிச்சு அதை செஞ்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு 200 அடி 300 அடியும் கூட இல்லை சாமியோட சன்னிதானத்துக்கும் கடலுக்கும். அந்த கடலோட அலைவரிசை வந்து சாமிக்கு ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமாக போகுது. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இடத்துல அவ்வளோ பெரிய தண்ணியில் அதுக்கு அவ்வளோ பக்கம் கடலுக்கு பக்கத்தில் அவ்வளோ தூரம் அந்த டெய்லி அபிஷேகம் அந்த முருகருக்கு நடந்தது போல் கடலில் வந்து ஒரு ஓம்னு பிரணவ மந்திரம் சொல்லிட்டு போகுது. அப்போ அப்பேற்பட்ட சக்தியில் அந்த இடத்துல இருக்கல்லவா. அப்போ அந்த பிரணவ மந்திரம் ஓம்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் அது சரியாகுதல்ல. அப்போ அந்த இடத்துல அத்த பெரிய ஒரு சக்தி அந்த இடத்துல இருக்குது. அதனால் விசாக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஜாதகத்தில் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி வச்சுருக்கோம். சிறு வயசுலேயே அப்பா அம்மாவுடைய பாசமே இருந்தாலும் அவருக்கு அந்த சப்போர்ட் கிடைக்காது, அந்த அனுகிரகம் இருக்காது. என்ன பண்ணுறதுனே அவங்களுடைய லைஃப்பில் தெரியாது. நிறைய குழப்பங்கள் இருக்கும். இதையெல்லாம் நம்ம சரிப்படுத்தணும். நீங்கள் அந்த ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். விசாக நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தால் அவங்க குரு திசையில் தான் பிறந்திருப்பாங்க. அப்போ திருச்செந்தூர் முருகனுடைய படத்தை நீங்கள் சோப்பில் வச்சுக்கலாம், உங்களுடைய வீட்டில் மாட்டி வச்சுக்கலாம். விசாக நட்சத்திரத்தன்னைக்கு சாமிக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணலாம். டெய்லி பூ ஏதாவது சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். திருச்செந்தூர் முருகருடைய காலையில் கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம். இப்படி எல்லாம் நீங்கள் செய்து விசாக நட்சத்திரக்கார உத்திராட நட்சத்திரக்கார கையில் வைத்து கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். அவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் நீங்கள் அவங்கள வச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை நீங்கள் அடையலாம். இதெல்லாம் உங்களோட போகக்கூடாது. உங்களுக்கு யாராவது விசாக நட்சத்திரக்காரர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த பதிவை அனுப்புங்க. அவங்களும் இதை தெரிஞ்சு கொண்டு அவங்களும் ஒரு முறை திருச்செந்தூர் முருகன் கோயில் போயிட்டு வரட்டும். நீங்கள் அனுப்பலைன்னா அவங்க அந்த கோயில் போக மாட்டாங்க. ஆனால் விசாக நட்சத்திரத்தை முருகர் பிறந்தாருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவர் வந்து பரமகுரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சக்தி ரொம்ப பவர்ஃபுல். அங்கே போயிட்டு வந்தால் 16 நாளில் ஒரு மாற்றம் நடக்கும். அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? அதனால் கண்டிப்பாக இந்த பதிவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். வள்ளுவர் வாக்கு அப்படின்னு யூடியூப் சேனலில் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு தேவையான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தில் எளிமையான பரிகாரத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லா முன்னுக்கு வாங்க. ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். பிறந்த தேதி நேரம் டைம் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிரச்சனை என்ன, அதற்குரிய தீர்வு என்ன, அது எப்படி அந்த கர்மாவை உடைக்கிறது, வாழ்க்கையில் கஷ்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறமே இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கான்னு சொல்லி அதை அதிகாரமாக கண்டுபிடிச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அதிகாரியாக வாழணும் இந்த உலகத்தில். இதுக்கெல்லாம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்காத உத்திராட நட்சத்திரமே உங்களுடைய வாழ்க்கையில் துரோகம் செய்யாத நட்சத்திரம். வாழ்க்கையில் ரொம்ப கெட்டியாக அவங்கள வச்சுக்கங்க, பகைச்சிக்காதீங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு நட்பாக வச்சுக்கோங்க. காலையில் பார்த்தா பேசுங்க, அவங்கள எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இனிமையாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இதெல்லாம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பு இருக்குது. செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை பதிவில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். சுப மாரிமுத்து, திருப்பூரிலிருந்து. நன்றி, வணக்கம்.